பீஃப் கறி பரோட்டாவுக்கு அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு வதக்கும் போதே நம்ம ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு பழம் தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய பழம் நான் எடுத்திருக்கேன். இதில் தக்காளி நல்லா வதங்கி வர நான் கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1½ ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. அந்த மசாலா நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். மசாலா சேர்க்கும் போது கண்டிப்பாக அடுப்பை குறைச்சிக்கோங்க. இப்போ அதில் வாஷ் பண்ணி வச்ச பீஃபை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் பீஃபை. 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கரில் நல்லா விசில் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி மட்டும் அளவாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இது இன்னுமே திக்னஸ் ஆகும். நான் சொன்ன அளவு எல்லாமே 1 கிலோவுக்கு தகுந்தாப்புல நான் சொல்லியிருக்கேன். இது பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியும் ரைஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பரோட்டாவோட வச்சு சாப்பிடுங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாளைக்கு வேறொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.